அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் பூரியும் கிழங்கு குருமாவும் செய்து காட்ட போகிறேன். இப்போ நான் 4 கிழங்கு எடுத்து அவிய வச்சிருக்கிறேன் குருமாவுக்கு. இப்போ குருமாவுக்கு அரைக்க வேண்டியது தேங்காய்ப்பூ, கசகசா, கஸ்கட்டு ஒரு 5-6 வையுங்க, பெருஞ்சீரகம் கண்டிப்பாக வைக்கணும், இவ்வளவு மிளகு. இப்போ நான் இந்த இதையும் அரைச்சிட்டு கிழங்கையும் உரித்து போட்டு காட்டுறேன். குருமா வைக்கிற இதை பாப்பா. இப்போ கிழங்கு குருமாக்கான சாமான பார்ப்போம். இது பெரிய வெங்காயம் 3 வெட்டி வச்சுருக்கிறேன், 10 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். இது உள்ளி, ஒரு பூடு உள்ளி, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள், கொஞ்சம் பட்டாணி, இது மல்லியில் தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த இலை, இது கொஞ்சம் கல்பாசி இதுகளில் போட்டு தாளிக்கிறது. மற்றது உருளைக்கிழங்கு வெட்டி வச்சு 4 உருளைக்கிழங்கு வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ இதுகளை தான் முதல் போடணும். அடுப்பை போட்டு இதை போட்டுட்டு பெரிய வெங்காயத்தையும் மிளகாயையும் போடுவோம். இதோடைய எல்லாத்தையும் போடலாம். இது அதிகமாக சிவந்தெல்லாம் வர தேவையில்லை. கொஞ்சம் இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்குவோம். உப்பு மட்டும் வதங்குறதுக்கு போட்டு விடுவோம், மற்றதெல்லாம் பிறகு போடுவோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு பார்ப்போம். வெங்காயம் இவ்வளவு வதங்கினா போதும் குருமாவுக்கு. இப்படி இது எல்லாம் வதங்கினா அப்புறம் இஞ்சி, உள்ளி இதெல்லாம் வதங்கினா அப்புறம் ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. இந்த டைமில் இது கொஞ்சம் இப்படி எண்ணெயை கிடக்க விட்டுட்டு இந்த 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி பழத்தை போடுறேன். இப்போ தக்காளி பழத்தோட மஞ்சள் தூள் போடுவோம். இதுக்கு மிளகாய் தூள் ஒன்றும் போடுற இல்லை, இது மஞ்சள் குருமாவாக தான் இருக்கும். பச்சை மிளகாய் 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன், அதுதான் உரைப்பு இருக்குது. இப்போ இந்த தக்காளி பழமும் நல்லா வதங்கி வரணும். இப்போ நான் இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தால் பார்ப்பேன். இப்போ தக்காளியும் வெங்காயமும் இப்படி வதங்கி வந்துட்டால் போதும். இப்போ நாங்கள் கிழங்கா போடுவோம். இப்போ நாங்கள் கிழங்கா போட்ட பிறகு இந்த அரைச்ச இதை இப்போ விடக்கூடாது. இது இந்த கசகசா இதுகளெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம், கஸ்கொட்டை அதுகளெல்லாம், அது கொஞ்சம் நேரத்தால் தான் விடணும். இப்போ இது அவிஞ்ச எல்லாம் சேர்ந்து வரதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு அளவான தண்ணி தான் விடணும். இப்போ அதை கடைசியாக போட்டு தான் அதை விட்டு மற்ற மல்லியிலே அதெல்லாம் போடணும். இப்போ இந்த தண்ணியில் இது ஒரு 10 நிமிஷம் இது அவியணும். இந்த குருமாவுக்கு இந்த உருளைக்கிழங்குகளை ஆக மசிச்சு விட தேவையில்லை. இப்படி இருந்தால் தான் இது பூரிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ எனக்கு எல்லாமே அவிஞ்சு ஒரு கூட்டாக வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் அரைச்சி வச்சுருந்த இதை விடுவோம். இப்போ ஒரு கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன். இது கொஞ்சம் இருக்க கொஞ்சம் இறுகும் இன்னும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் பூரிக்கு. சப்பாத்தின்னா கொஞ்சம் இப்படியும் வைக்கலாம், பூரிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது நல்லா இருக்கும். இந்த டைமில் இந்த உப்பெல்லாம் பாருங்கள், தக்காளியின் புளிப்பு போதும், 2 தக்காளி போட்டதால்.
இதுக்கு வேறு ஒரு தூளும் இல்லை. இப்போ நான் போட்ட அவ்வளவுமே போதும். ஒரு கொஞ்சம் மல்லித்தலையும் போடுவோம். இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் நிப்பாட்டலாம். நிப்பாட்டிட்டு பூரிக்கு மா குழைக்கிறத பார்ப்போம். குருமா வேலை முடிஞ்சது. நாங்கள் மா குழைப்போம். இது பூரிக்கு ஆட்டா மா எடுத்துருக்கிறேன். அரை கிலோ மா. அதுக்கு தேவையான உப்பு, இந்த சின்ன ரவை இருக்குது, அதில் ஒரு இவ்வளவு போடுறேன் இந்த பூரிக்கு. அதோட இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குழச்சி விட்டுட்டு, சப்பாத்திக்கு மாவை குழச்சி அரை மணித்தியாலும் 1 மணித்தியாலும் வச்சுட்டு சுடலாம். பூரிக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சுடணும். அப்போ தான் அது கொஞ்சம் எலும்பி அந்த டைட்டாக இருக்கும், சோர்ந்து போகாமல். தண்ணியாக கொஞ்சம் பார்த்து விட்டு குழைப்பேன். ஒரே அடியாக ஊற்றி விடாமல் கொஞ்சம் விட்டு குழைப்போம். ரெண்டு கையாலும் கொஞ்சம் டைட்டாக, சப்பாத்திக்கு மாதிரி இலக்கம் இல்லாமலுக்கு இதை கொஞ்சம் இறுக்கமாக குழைக்கணும். இனி இதுக்கு தண்ணி தேவையில்லை. அப்படியே இறுக்கமாக கொஞ்சம் நல்ல டைட்டாக அப்படியே இறுக்கி நல்லா குழையுங்க. இப்போ இந்த மா குழைச்சிட்டேன்னா நீங்கள் இவ்வளவு டைட்டாக தான் குழைச்சிருக்கிறேன், நல்ல இறுக்கமாக குழைச்சிருக்குது. இப்போ இந்த பூரி உருட்டுவோம். எண்ணெய் ஒன்றும் விட தேவையில்லை. நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நாங்கள் தானே, அதோடையே இப்படியே உருட்டுறது தான். ரவுண்டு தட்டுன்னா கொஞ்சம் பார்த்து உருட்டலாம் பூரியில். இது கொஞ்சம் கோணல் வானலாக தான் பாரு இந்த கட்டையில் உருட்டுறதால. ஆக மெல்லிசாவும் எடுக்கக்கூடாது. இந்த தடிப்பில் எடுக்கணும். இந்த பூரி மாவை இப்படி ஒன்றில் போட்டுட்டு ஆக மெல்லிசா உருட்டுனா அந்த பொங்கி வராது நல்லா. அப்புறம் அது அப்பளம் மாதிரி பொரியும். இந்த இதில் இதே மாதிரி உருட்டிட்டு பொரிக்கிற போது பார்ப்பான். பூரி சுடுற போது எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கணும். இப்படி ஒரு சின்ன இதாக போட்டு பாருங்கள் எண்ணெய்களை. இது எண்ணெய் கொதிச்சிட்டது, நல்லா கொதிச்சிட்டது.
நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வச்சு சுட்டா எண்ணெய் குடிக்காமலுக்கு வரும். இப்போ இதை நாங்கள் எடுத்துட்டு பூரி போடுவோம். இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இதை அமர்த்தி விடணும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்படி அமர்த்தி விடுங்க. பிறகு திருப்பி விடுங்க. இப்படி கொஞ்சம் அமர்த்தி கொடுத்தா தான் எலும்பி வரும். இதை இனி எடுக்கலாம். கொஞ்சம் விட்டுட்டு அதை இப்படி எலும்பி வரபோது நாங்கள் இப்படி அமர்த்தி விடணும். எண்ணெயும் கொஞ்சம் இது மூழ்கி வர அளவில் இருக்கணும். ஆக கொஞ்சம் எண்ணெய் விட்டு செய்யக்கூடாது பூரி. இந்த ரவை போட்டு செய்தால் இந்த இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இறங்கி போகாது கதியா. மாவும் கொஞ்சம் தடிப்பாக வச்சாதான் இப்படி எலும்பி பிறகு நீங்கள் 2 மணித்தாளத்தால் பார்த்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கும். உடனே கரண்டியை வச்சு விட்டேன் எலும்பையில். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்படி ஒரு கோப்பையில் 3 பூரியை வச்சு இப்படி தட்டி விட்டுட்டு இந்த குருமாவை கொஞ்சம் தன்மையாக விட்டு சாப்பிடணும். அப்போ தான் இந்த பூரிக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒரு பூரியும் செய்து இப்படி ஒரு குருமாவும் வச்சு சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். குளிருக்கு மழைக்கு நெடுக மச்சம் சாப்பிடாமல் ஒரு நாளைக்கு இப்படி செய்து சாப்பிடுங்க. இதோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.